स्टेज ला पाकறீங்க अब यहाँ पर मंच पर देख सकते हो नेल यील्ड्स है हालेलुया 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 சிலுவையில் அறையப்பட்ட ஆணியின் மூலம் நமக்கு கிடைக்கிற ஜெயம் என்ன? सूली पर मारा गया उस किले के द्वारा मिलने वाला विजय क्या है? हालेलुया அதை நாம் சுருக்கமாய் பார்க்கலாம். उसे हम थोड़ा समझा. யோவான் 19ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் சொல்கிறது. யோவான் 19वां अध्याय का 18वां वचन कहता है அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். वहां पर उसे सूली पर मारे. அவரோட கூட வேற இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். उसके साथ दो इधर उधर और यीशु को बीच में उन्होंने मारे. அந்த கொல்கதா என்கிற அந்த மலையில उस गोलगोथा नाम के पहाड़ पर பாலஸ்தலம் என்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போனார்கள். उसे उस जगह पर वो ले गए. हालेलुया हालेलुया அந்த இடத்தில் கொண்டு போய் उस जगह पर ले जाकर இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். यीशु मसीह को सूली पर मारे. இரண்டு பக்கங்களில் இரண்டு கல்லர்களை அறைந்தார்கள். दोनों तरफ में दो चोरों को उन्होंने मारा. இப்ப இந்த சிலுவையில் அறைய எதை கொண்டு அறைந்தார்களா? ஆணியை கொண்டு அறைந்தார்கள். क्रूस पर किसे लेकर मारा गया? किधर तो खिल्ले को लेकर मारा. யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தில் யோவான் 20वां अध्याय का 25वां वचन में தோமா இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாமல் இருக்கும் பொழுது तोमा यीशु मसीह के जी उठने को भरोसा न करने लगा. எல்லா சீஷர்களும் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கிறார். सारे चेले कहते हैं यीशु मसीह जी उठ गया. நாங்கள் அவரை பார்த்தோம், हमने उसे देखा है. அப்ப தோமா ஒரு வார்த்தை சொல்கிறார். तब तोमा एक शब्द कहता है நான் என்னுடைய கையை நீட்டி मैं अपने हाथ को बढ़ाकर அவருடைய கையில் ஆணியினால் உண்டான தழும்ப பார்க்காத வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். उसके हाथ में खिलों के द्वारा हुए उस छेद को देखे बिना मैं भरोसा नहीं करूंगा. हालेलुया हालेलुया ஆண்டவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை தோமா விளக்குகிறார். यीशु मसीह के हाथों में खिले मारा गया से तोमा समझाते हैं. அப்படியே யூத முறையின் அல்ல ரோமருடைய முறையின்படி रोमियों के उसके रीतियों के अनुसार கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்படுகிறது. पैरों पे भी खिला मारा गया. हालेलुया हालेलुया அதை கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது கொலோசியர் दूसरा अध्याय का 14 15 वचन में हम पढ़ सकते நமக்கு हैं எதிரிடையாய் கட்டளைகளால் விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து हमारे विरुद्ध रहने वाले सारे आज्ञा और उसके हस्ताक्षर को बिगाड़कर அவைகளை சிலுவையின் மேல் ஆணி அடித்தார் என்று சொல்கிறது. उसे सूली पर खिला ठोका करके कही गई है. அப்ப சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டது. क्रूस पर खिला मारा गया. அந்த ஆணியின் அடிக்கப்பட்டு தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். उस खिले के द्वारा यीशु मसीह को उस क्रूस पर मारा गया. எத்தனை ஆணிகள் அடிக்கப்பட்டது? कितने खिले मारे गए? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது यीशु मसीह को सूली पर मारते இரண்டு समय கைகளிலும் ஒரு ஆணி கால்களிலும் அடிக்கப்பட்டது. दोनों हाथों में एक खिला पैर में मारा गया. இந்த ஆணிகள் என்பது நாம சாதாரணமாய் பார்க்கிற ஆணிகளை போல அல்ல. ये खिले जो हम साधारण रूप से देखते हैं वैसे खिले नहीं. ஏறக்குறைய இந்த ஆணியினுடைய நீளம் 1.5 அடி இருக்கும். लगभग उसका जो बड़ा लंबाई जो है 1.5 फुट होगा. हालेलुया हालेलुया அதை போல அது ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேல பெருசா இருக்கும் அந்த ஆணி. वो 1.25 इंच वो बड़ा रहता है. ஏனென்றால் ஆணியை இந்த இடத்தில் அடிப்பார்கள். क्योंकि वो खिले को इस जगह पर मारते हैं. இந்த இடத்தில் அடிக்கப்பட்ட ஆணி சிலுவையில அந்த மரத்தில் உள்ள வரைக்கும் போகணும், அந்த சைடு வரைக்கும் போகணும். इस जगह पर मारे जाने वाला खिला उस पेड़ के उस तरफ तक जाना चाहिए. அதே போல ரெண்டு கால்களையும் ஒன்றாக இணைத்து அந்த இந்த கால்கள் இந்த இடத்தில் அடிப்பார்கள். वैसे दोनों पैर को एक साथ रखकर उस पैर में मारते हैं. குதிங்கால் என்ற அந்த குதிங்கால் வழியாக அந்த ஆணி வெளியே வர வேண்டும். उस पैर के बीच में से वो आर पार होना चाहिए. அப்ப அந்த ஆணியினுடைய நீளம் ஏறக்குறைய 1.5 அடி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். लगभग उस खिले का लंबाई जो है 1.5 फुट होगा ऐसे कहा जाता है. அவ்வளவு பெரிய ஆணியை இயேசுவினுடைய சரீரத்தில் அடிக்கப்பட்டது. इतने बड़े खिले यीशु के शरीर पर मारा गया. हालेलुया हालेलुया ஏன் அடிக்கப்பட்டது? क्यों मारा गया? நம்முடைய பாவங்களுக்காக, हमारे पापों के लिए, நம்முடைய சாபங்களுக்காக, हमारे शापों के लिए. நாம் அது அடிக்கப்படும் பொழுது எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். उस मारा जाते समय कितनी वेदना हुई होगी. நம்மால கற்பனை செய்து கூட பார்க்க हम उसे முடியாது. सोचकर भी नहीं देख सकते. அந்த அளவுக்கு வேதனையை இயேசு அனுபவித்தார். उतना वेदना को मेरे यीशु ने सही. அந்த ஆணியை அடிக்கும் பொழுது ரத்தத்தின் துளிகள் சிதறி இருக்கிறது. वो खिले मारते समय लहू जिसके सारे शरीर पर बिखर गए. हालेलुया हालेलुया அந்த ஆணியின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொள்கிறது என்ன? उस खिले के द्वारा हम क्या पा लेते हैं? हालेलुया हालेलुया இந்த 3 ஆணிகள் அடிக்கப்பட்டது. ये 3 खिले मारे. யார் மீது அடிக்கப்பட்டது? किसके ऊपर मारा गया? மனுஷகுமாரனாகிய இயேசு மீது அடிக்கப்பட்டது. मनुष्य के पुत्र यीशु के ऊपर मारा गया. हालेलुया हालेलुया இந்த ஆணிக்கு ஹெபிரேய வேர்ட் பாத்தீங்கன்னா வாவ். इस खिले का इब्रानियों में हम देखते हैं वाव करके. हालेलुया हालेलुया அதனுடைய எண் மதிப்பு 6. उसका जो कीमत है वो 6 है. வேதத்தின்படி 6ஆம் நம்பர் என்பது மனிதனை குறிக்கிறது. शास्त्र के अनुसार 6 जो है मनुष्य को बताती है. हालेलुया 6ஆம் நாளில் மனிதனை இயேசு கிறிஸ்து படைத்தார். 6वें दिन में मनुष्य को परमेश्वर ने बनाया. எந்த ஒரு மனிதன் कोई मनुष्य ஆணியினால் சிலுவையில் அடிக்கப்படுகிறானோ खिले के द्वारा सूली पर मारा அந்த जाता है. மனிதனுடைய வாழ்க்கையில ஜீவன் வருகிறது. उस मनुष्य के जीवन में एक जीवन आता है. இயேசு கிறிஸ்து என்கிற மனுஷகுமாரன் यीशु मसीह
मसीह नाम का मनुष्य का पुत्र நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதினால் हमारे लिए सूली पर मारे जाने के कारण ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். हमारे जीवन में उसको जीवन को दिया है. ஹalleluya. இந்த வாவ் என்கிற வேர்ட் இருக்குல்ல, ये वाव जो शब्द है எபிரேய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் இணைந்திருக்கிற ஒரு வேர்ட். इब्रानी शब्दों में सब में मिला हुआ एक शब्द है. எபிரேய எழுத்துக்கள் ஒரு கம்போஸ்ட் வேர்ட் அப்படிமாங்க. इब्रानी शब्द में सबसे मिला हुआ एक शब्द कहते हैं. அது அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற ரெண்டே ரெண்டு வேர்ட் தான். उसमें सबसे इस्तेमाल होने वाला दो शब्द है. ரெண்டு எழுத்து, दो अक्षर. ஒன்று யோத் அப்படிமாங்க, வாவ் அப்படிமாங்க. पहला योद नामक वाव कर कहते हैं. யோத் என்பது தேவனுடைய கரம் என்பது योद அர்த்தம். परमेश्वर का हाथ कर बताता है. வாவ் என்பது சிலுவையின் ஆணி. वाव जो है सूली को बताता है. ஹalleluya. खिले को बताता है. ஹalleluya. हालेलुया. எபிரேய எழுத்துக்கள் முழுவதிலும் இந்த இரண்டு காரியம் இருக்கும். इब्रानी शब्दों में सब में से ये दो अक्षर அப்படி என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? எபிரேயத்துல எந்த வேர்ட் சொன்னாலும் கூட इब्रानी में कोई भी हम शब्द कहे तो தேவனுடைய கரமும் இருக்கும், சிலுவையில் அறையப்பட்ட ஆணியும் उसमें இருக்கும். परमेश्वर का हाथ भी होगा, सूली पर मारा गया वो खिला भी होगा. ஹalleluya. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு அவசியம். हमारे जीवन में ये दोनों की जरूरत है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த மூன்று ஆணிகள் அடிக்கப்பட்டது. ये तीन खिले मारे. யார் மீது அடிக்கப்பட்டது? किसके ऊपर मारा गया? மனிதன் என்கிற 6ஆம் நம்பர் மீது அடிக்கப்பட்டது. मनुष्य नाम के 6वें नंबर पर मारा गया. எபிரேயத்துல इब्रानियों में 6 + 6 + 6 18 நம்ம பார்த்தோம் அப்படினா 6 + 6 + 6 18 हम जब देखते हैं அதனுடைய அர்த்தம் லிவிங். उसका मतलब जो है जीना. அந்த 18வது வேர்ட் வந்து சா என்கிற ஒரு வேர்ட். 18वां शब्द जो है छा कर कहा हुआ एक अक्षर. அத நான் சொன்னேன். इसलिए मैंने कहा 6ஆம் நம்பர் என்கிற ஒரு மனிதனை 6वां अक्षर कहा हुआ एक मनुष्य மூன்று ஆணிகளால் சிலுவையில் அறைந்தால் 3 किलो से जब सूली पे मारा जाते हैं அவனுக்கு கிடைப்பது ஜீவன். उसको मिलता है वो जीवन है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த சிலுவையின் ஆணி நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கு. ये सूली का खिला हमारे लिए जीवन को देती எந்த है. ஜீவனை கொடுத்திருக்கு? वो किस जीवन को देती है? சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? उसका सही अर्थ क्या है जानते हैं? breathing life அது பேர். हम सांस लेने वाला एक जीवन. ஹalleluya. हालेलुया. சுவாசிக்கிற ஒரு ஜீவனை கொடுத்ததுதான் நம்முடைய சிலுவையின் ஆணி. श्वास लेने वाला जीवन देता है वो सूली का खिला. ஹalleluya. हालेलुया. இந்த மாத்திரமல்ல, केवल यहीं पर नहीं, நித்தியமாய் சுவாசிக்கிற ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு युग के लिए கொடுத்திருக்கிறார். देने वाला वो परमेश्वर हमें देने वाला श्वास है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த பூமியில தேவன் நமக்கு ஒரு சுவாசத்தை ஊதும் பொழுது इस पृथ्वी में परमेश्वर ने हमारे लिए एक श्वास को நமக்குள்ள ஒரு ஜீவன் வந்ததல்ல, हमारे अंदर एक जीवन आया. அது இந்த பூமியோட முடிந்து போகும். ये पृथ्वी के साथ वो अंत हो जाएगा. ஆனால் என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த சுவாசம் இருக்கிறது அல்லவா? लेकिन मेरे यीशु मसीह ने जो सूली पे दिया हुआ श्वास है, அந்த சுவாசம் நித்தியமாய் நம்மை வாழ வைக்க श्वास போகிறது. अनंत काल के लिए हमें जीने लगाएगी. அதைதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காய் उसे கொடுத்திருக்கிறார். इस परमेश्वर ने सूली पर आपके लिए और मेरे लिए दिया. ஹalleluya. हालेलुया. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்கிறது, யோவான் 3 अध्याय के 16 वचन அவரை कहती है, விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் जो कोई उस पर विश्वास करता है वो बिगड़े बिना நித்திய ஜீவனை அடையும்படி अनंत काल के जीवन को पा लेना है. தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு वो கூர்ந்தார். अपने आप को संसार में इतना प्यार दिखाता है. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்கிறது, पहला யோவான் पहला अध्याय उसका 30 वचन कहती है, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். अनंत काल का जीवन दूंगा, उसने कहा वो हमारे लिए एक वादा है. நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்தார். अनंत काल का जीवन वो हमारे அது लिए வாக்குத்தத்தம் பண்ணி वो இருக்கிறார். हमने हमारे लिए वादा किया है. ஹalleluya. हालेलुया. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் हम उसे पा लेना है. நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? இந்த சிலுவை நாணியில நீங்களும் நானும் தொங்கணும். इस सूली के खिले पर आप और मैं लटकना. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இரண்டாவதாக दूसरा, இந்த ஆணி எதை கொடுக்கிறது? ये खिला किसे बताती है? இந்த வாவ் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ये वाव का दूसरा मतलब क्या है? கனெக்ஷன். एक रिश्ता. ஹalleluya. हालेलुया. இணைத்தல். एक मिलाप. ஹalleluya. हालेलुया. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்துல गलतियों दूसरा अध्याय के 20 वचन பவுல் में அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார், पौलुस प्रेरित इस रीति से कहते हैं, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். मसीह के साथ मैं सूली पे मारा गया. हालेलुया. 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 இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்பாக इसे मैं तैयार करने से पहले எனக்கு கடந்த வருடங்கள்ல கிடைத்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி पिछले साल मिला हुआ दर्शन को परमेश्वर ने याद दिलाया. ஆண்டவர்ட்ட ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். परमेश्वर से प्रार्थना कर रहा था, எனக்கு என்ன தர போகிறீர்? मुझे क्या देने वाले? ஹalleluya. हालेलुया. கடந்த மலை ஜெபத்தின் இறுதி நேரத்துல पिछले पहाड़ी प्रार्थना के आखिरी நான் समय கேட்டேன், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. आपने सबको सब कुछ दिया है. ஹalleluya. என் மூலமாக எனக்கு அபிஷேகம் கிடைத்திருக்கிறது. कई लोगों को मेरे द्वारा अभिषेक मिला है, எனக்கு என்ன கிடைக்கும்? लेकिन मुझे क्या मिलने वाली है? அந்த இறுதி நேரத்துல उस आखिरी समय में எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒன்னு என்ன தெரியுமா? मुझे परमेश्वर दिया हुआ क्या है जानते हैं? ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆணியை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். लहू से टिपकने वाला एक खिले को परमेश्वर मेरे हाथों में दिया. ஆண்டவர் என்ன சொன்னார்? परमेश्वर ने मुझे कहा, இந்த ஆணியில நீ என்ன கூட இணைந்துற, அவ்வளவுதான். ये खिले में तू मेरे साथ जुड़ जा. ஹalleluya. हालेलुया. இன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் நான் उस दिन से आज तक हर एक दिन प्रार्थना में मैं परमेश्वर को वही याद करता हूँ. என்னைக்கு அந்த ஆணியை கொடுத்தாரோ, जिस दिन मुझे उस खिले को दिया, அன்னையிலிருந்து उस दिन से
ஒரு டிஃபரண்டான லைஃப் ஓடிட்டு இருக்கு. मेरा एक भिन्न जीवन चल रहा है. हालेलुया. ஊழியத்திலே ஒரு பெரிய மாற்றம். एक सेवा में एक बड़े बदलाव को मैं देखा हूं. என்ன தெரியும்? कारण क्या है जानते हो? இந்த ஆணியை அடிப்பது என்பது ये कीले को मारना कहे तो இயேசுவை சிலுவையில இணைத்தது இந்த ஆணிதான். यीशु को सूली के साथ जुड़ाने वाला ये कीला. हालेलुया. ஆணி அடிக்கலனா இயேசுவும் சிலுவை இணைந்திருக்க முடியாது. यहां पर कीला नहीं मारा तो यीशु और सूली वो जुड़ा नहीं होगा. அதே போல वैसे ही நீங்களும் நானும் இந்த ஆணியை அடித்து தொங்கினா आप और मैं उस सूली पर ऐसे कीले के द्वारा मारकर लटकाए जाए நாம் கிறிஸ்துவோடு இணைகிறோம். हम मसीह के साथ जुड़ जाते हैं. हालेलुया. हालेलुया. இந்த சிலுவையின் ஆணி என்பது ये सूली का कीला உங்களையும் என்னை கிறிஸ்துவோடு இணைக்கிறது. आपको और मुझे मसीह के साथ जुड़ा देता है. हालेलुया. हालेलुया. எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் பாருங்க. कितना महत्वपूर्ण बात है. देखो கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டுதான் நமக்கு சிலுவையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். मसीह के साथ जुड़े रहने के लिए परमेश्वर ने हमारे लिए उस क्रूस को दिया है. அதுல நீங்களும் நான் அடிக்கப்பட்டவர்களாக आज आप और मैं उससे मारे जाना है. இரண்டாவதாக இது எங்க இணைக்கிறது தெரியுமா? दूसरा ये हमें कहां पर जोड़ती है? நான் சொன்னேனே இந்த வாவ் என்கிற வேர்ட். मैंने जो कहा था वाव नाम का இது முதலாக வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு ये தெரியுமா? पहले शास्त्र में कहां पर कही गई? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. उत्पत्ति पहला अध्याय के पहले वचन में कही गई है. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். शुरुआत में परमेश्वर ने आकाश और पृथ्वी को बनाया. எந்த இடத்தில் வானம் பூமி இணைகிறதோ அந்த இடத்துல இந்த வாவ் என்கிற எழுத்து இருக்கிறது. जिस जगह पर आकाश और पृथ्वी जुड़ती है उस जगह पर ये वाव नाम का शब्द है. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? इसका अर्थ क्या है जानते हो? வானத்தையும் பூமியை இணைப்பது இந்த சிலுவையின் ஆணி. आकाश और पृथ्वी को जोड़ने वाला ये सूली का कीला. அதுதான் நீங்க வேதத்தை பார்த்தீங்க அப்படினா इसलिए आप शास्त्र में जब देखते हो நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். 100 का सरदार यीशु को देखकर कहता है. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தின் 54ஆம் வசனத்துல मत्ती 27वां अध्याय का 54वां वचन में देखते हैं இவர் தேவனுடைய குமாரன். ये परमेश्वर का पुत्र है. அதுவரைக்கும் எல்லாரும் இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? तब तक सब लोग ने यीशु को देखकर क्या कहा? மனுஷகுமாரன் சொன்னாங்க. मनुष्य का पुत्र करके யோசேப்பின் குமாரன் சொன்னாங்க. यूसुफ का पुत्र है. மரியாளின் குமாரன் ये சொன்னாங்க. मरियम का पुत्र करके कहा. ஆனால் எப்பொழுது लेकिन जब சிலுவையில என் தேச கிறிஸ்து தொங்கினாரோ सूली पर मेरा यीशु मसीह मारा गया அந்த தொங்கிற ஜீவனை விட்ட பொழுது वो मारकर अपने जीवन को जब छोड़ दिया நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார் 100 का सरदार कहता है இவர் தேவனுடைய குமாரன். ये परमेश्वर का पुत्र है. हालेलुया. हालेलुया. இயேசு என்கிற மனித குமாரனை தேவனுடைய குமாரனாய் மாற்றியது இந்த यीशु சிலுவை. नाम के मनुष्य के पुत्र को परमेश्वर का पुत्र ये सूली के कीले ने बनाया. हालेलुया. हालेलुया. நீங்கள் நானும் இதே சிலுவையில தொங்கினா आज आप और मैं उसी सूली पर मारे जाएंगे. நமக்கும் பரலோகத்திற்கு ஒரு தொடர்பு வந்தது. हमारे और स्वर्ग के बीच में एक रिश्ता आ जाएगा. हालेलुया. हालेलुया. நமக்கு பரலோகத்துக்கு ஒரு தொடர்பு हमारे और வந்தது. स्वर्ग के बीच में एक रिश्ता आ जाएगा. இதுவரைக்கும் தேவகுமாரன் அதை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள் அதை तब तक ஏற்றுக்கொண்டார்கள். मनुष्य के पुत्र को नहीं स्वीकारने वाले इस्राएल लोगों ने उस दिन यीशु को स्वीकारने लगे. हालेलुया. हालेलुया. மூன்றாவது இந்த ஆணி இஸ்ரவேலரோடு நம்மை இணைக்கிறது. तीसरा ये किला इस्राएलियों के साथ हमें जोड़ता எபேசியர் है. 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. एफिसियों दूसरा अध्याय के 15 वचन कहती है 16 वचन பகையை சிலுவையினால் கொண்டு இரு தரத்தாயும் ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார். विरोध को सूली के द्वारा उसने दूर कर हमें एक मांस के समान एक लहू में दही में बना दिया. हालेलुया. हालेलुया. முதலாவதாக இந்த ஆணியானது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. वो कीला हमारे लिए अनंत काल की जीवन को देती है. இரண்டாவது இந்த ஆணியானது நம்ம இயேசுவோடும் பரலோகத்தோடும் இஸ்ரவேலரோடும் இணைக்கிறது. दूसरा वो कीला यीशु के साथ स्वर्ग के साथ और इस्राएलियों के साथ हमें जोड़ती है. மூன்றாவதாக तीसरा இப்போ இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்கிறார். अब यीशु को क्रूस पर मारे गया. அவர் ஏறக்குறைய பாருங்க அந்த 3 மணி நேரங்களுக்கு மேலாக சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். लगभग 3 पहर तक वो सूली पर मारा गया था. हालेलुया. हालेलुया. ये वर्ष 6 hours. ओके. பல மணி நேரங்கள் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். कुछ घंटे उसने उन्हें सूली पर मारा गया. हालेलुया. हालेलुया. அவர் தொங்கி இருக்கும் பொழுது वो मारे जाते समय சிலுவையோடு அவரை ஒரு செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டு वो सूली के साथ उन्हें संभाल कर रख ली. பாதுகாத்து வைத்துக் கொள்ளுது. सुरक्षित बना ली. हालेलुया. हालेलुया. வாவ் என்கிறனோட அர்த்தம் என்னன்னா செக்யூர் அல்லது ஹோல்ட். वाव का दूसरा मतलब उसको सुरक्षा करना या उससे थाम लेना. हालेलुया. हालेलुया. சோ இன்றைக்கு நாமும் கர்த்தருக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் आज हम भी परमेश्वर के अंदर सुरक्षित रहना है. அல்லது கர்த்தருக்குள் நம்ம இணைந்து நம்ம அவரோடு கூட ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் या என்றால் परमेश्वर के साथ एक मेल मिलाप का जीवन बिताना है तो நாமும் இந்த ஆணியில் அடிக்கப்பட்டவர்களாக இருக்க हम भी வேண்டும். इस सूली पे मारा जाना चाहिए. हालेलुया. हालेलुया. கலாத்தியர் 2:20 அப்படியே சொல்லுகிறது. गलातिया 2:20 में ऐसी कही गई है. இனி நான் அல்ல अब मैं नहीं கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். मसीह ही मेरे अंदर जीवित है. हालेलुया. हालेलुया. அப்ப நான் இல்ல, अब मैं नहीं, கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். मसीह ही मेरे अंदर जीवित அப்படி है. என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? இனி நான் வாழ போறதல்ல, अब मैं जीने वाला नहीं, என்னை வாழ வைக்கிறவர் கிறிஸ்து. मुझे जीने को लगाने वाला मसीह है. அவர்தான் என்னுடைய பாதுகாப்பா वही இருக்க मेरा போகிறார். सुरक्षा है. அவர்தான் என்ன ஹோல்ட் பண்ண போகிறார். वही मुझे थामने वाला है. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு அந்த ஒரு அனுபவம் சிலுவையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். आज वो अनुभव हमें उस सूली से ही मिलती है. இந்த சிலுவையின் அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் उस என்றால் सूली के अनुभव में हम अपने आप को समर्पण करते हैं. நம்மை பாதுகாக்கிற பொறுப்பு
பொறுப்பு அந்த சிலுவைக்கு இருக்கிறது. हमें संभालने वाले जिम्मेदारी उस सूली के लिए. ரோமர் 6:6 சொல்லுகிறது, रोमियो 6:6 के பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, पाप के लिए सेवा किए बिना, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக पाप के वो सारे कार्य छुप जाने के பழைய लिए மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். पुराना मनुष्य सूली पर मारा गया है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. இது நம்மை பாதுகாக்கிறது. ये हमें सुरक्षित संभालती है. எதை பாதுகாக்கிறது? किसे संभालती है? வாழ்க்கையில பாவம் உள்ளே வராதபடி, हमारे जीवन में पाप अंदर नहीं आने के लिए, பரிசுத்தமாய் हम வாழ்வதற்கு पवित्र जीवन बिताने के நம்மை लिए பாதுகாக்கிறது. वो हमें सुरक्षित रखती அப்படியே है. वैसे ही வேதாகமத்தில் யாத்ராமம் என்கிற புத்தகத்தில் शास्त्र में निर्गमन नाम की किताब में ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. मिलाप वाला तंबू बांधा गया. ஹalleluya हालेलुया. அந்த ஆசரிப்பு கூடாரம் பட்டிற வேளையில उस मिलाप वाले तंबू बांधने वाले बांधकाम पे இந்த समय ஆணி என்கிற யோகி வாவ் என்கிற எழுத்து ஏறக்குறைய 42 இடங்கள்ல இருக்கிறது. वहाँ पे खिला नाम के वाव शब्द है कम से कम 42 जगह पर है. என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? சபையை பாதுகாப்பது இந்த ஆணிங்க. कलीसिया को संभालता ये खिला. இன்னைக்கு நீங்களும் நானும் நடக்கிற ஒரு ஆசரிப்பு கூடாரமா आज இருக்கிறோம். आप और मैं चलने फिरने वाला एक मेल मिलाप वाला. நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆசரிப்பு கூடாரம். आप और मैं परमेश्वर के लिए चल फिरने वाला एक मेल मिलाप का तंबू है. இந்த ஆசரிப்பு கூடாரம் ये मिलाप वाले तंबू காற்றினாலோ, हवा के द्वारा, இயற்கையினாலோ, या कुदरत के द्वारा, மனிதனுடைய பிரச்சனையினாலோ, या मनुष्य की कुछ समस्याओं के द्वारा, சாத்தானுடைய தந்திரத்தினாலோ या शैतान के चतुराई के कारण இன்னைக்கு பிடுங்காதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் आज उखड़े बिना रहने के रखी संभालने के लिए संभाला जाना. சிலுவையின் ஆணியில நீங்கள் நானும் தொங்கிக் கொண்டு ये இருக்கிறோம். सूली के खिले पर आप और मैं लटका जाना चाहिए. ஹalleluya हालेलुया. அப்ப இது நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆணியா இருக்கு. पहला ये हमें सुरक्षा करने वाला खिला है. ஹalleluya हालेलुया. முதலாவது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். पहला हमारे लिए अनंत काल की जीवन को देती है. இரண்டாவதாக நம்மை அது இணைக்கிறதா இருக்கிறது. दूसरा हमारे जुड़ाने वाला एक. மூன்றாவது அது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. तीसरा हमें संभालने वाला. நான்காவது அர்த்தம் என்ன தெரியும்? चौथा इसका मतलब क्या है? வாவ் என்றால் upright man, நீதிமான் என்ற அர்த்தம். वाव मतलब एक धर्मी मनुष्य. ஹalleluya हालेलुया. இந்த ஆணியை நீங்கள் எந்த இடத்தில் அடித்தாலும் इस खिले को आप जहां पर भी मारो அது நேராக உள்ள சென்று वो கொண்டிருக்கும். सीधा ही अंदर जाएगा. நீங்களும் நானும் ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் आज என்றால் आप और मैं एक धर्मी जीवन बिताना है. நாம் இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்க हम வேண்டும். सूली पर मारा जाना லூக்கா चाहिए. 23ஆம் அதிகாரத்தின் 47ஆம் வசனத்தை பார்க்கும்போது लूका 23वां अध्याय उसका 47वां वचन हम देखते हैं. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு 100 का सरदार जो भी वहां पर संभव हुआ सब देख மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். सच्चाई से मनुष्य एक न्यायाधीश हो सकता है. ஹalleluya हालेलुया. மெய்யாகவே நீதிமான் என்று சொல்றான். एक सच्चाई ये धर्मी है कर कहता है. அதே நூற்றுக்கு அதிபதி தான் என்ன பண்ணிருக்கான்? அவனை அடிச்சிட்டு இருந்தான். वही 100 का सरदार अब तक उसे मार रहा था. இயேசுவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். यीशु को तत्ता उड़ा रहा था. ஹalleluya हालेलुया. அப்படி பண்ணப்பட்டது அந்த கூட்டத்தின் நடுவுல ऐसे करने वाले उस भीड़ के बीच में சொல்லுறான். अब वो कहता है இவன் நீதிமான். ये एक धर्मी है. இவர் ஒரு நீதிமான். ये एक धर्मी है. இயேசுவை நீதிமானாய் மாற்றினது அந்த சிலுவை. यीशु को धर्मी बनाने वाला वो सूली है. ஹalleluya हालेलुया. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. दूसरा कोरिन्थियर 5वां अध्याय उसका 21वां वचन कहता நாம் है அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு हम उसके अंदर उसके धर्मी बनने के लिए பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கி पाप नहीं जानने वाले अपने आप को उसने पापी बना लिया. ஹalleluya हालेलुया. நீங்கள் நான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை வாழ வேண்டுமா? आप और मैं एक धर्मी जीवन बिताना है क्या? இன்னைக்கு சிலுவையோடு இணைந்து இருக்கிறோம். आज सूली के साथ आप जुड़ जाए. ஹalleluya हालेलुया. கடைசியா ஒன்னு பாருங்க. आखिर में एक देखने वाले हैं. ரெண்டு கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது. दोनों हाथों में खिला मारा गया. ரெண்டு ஆணி அடிக்கப்பட்டது. 2 खिला मारा गया. ஆனால் ரெண்டு கால்களில ஒரே ஆணி அடிக்கப்பட்டது. लेकिन दोनों पैर में एक खिला मारा गया. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. இந்த கைகள் என்பது என்ன? ये हाथ किसे बताती है? இட்ஸ் நம்முடைய வர்க், நம்முடைய டீட், நம்ம என்ன வேலை பார்க்கறோமோ அது. हम क्या काम करते हैं, हमारे हाथों की क्रिया. ஹalleluya हालेलुया. கை தான் எல்லா வேலையும் செய்யும். ये हाथ ही सब काम करती है. கால்கள் என்பது என்ன? पैर किसे बताती நம்முடைய है? நடக்கை, हमारी चाल चलन, நம்முடைய வாழ்க்கை. हमारा जीवन. ஹalleluya हालेलुया. இந்த ரெண்டுலயும் ஒரு மனுஷன் ஆணி அடிச்சிட்டான் ये அப்படினா दोनों में अगर मनुष्य ने खिले मार दिया तो அவன் பரிசுத்தமாய் வாழ वो पवित्र जीवन बिता सकता है. ஹalleluya हालेलुया. ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முதலாவது ஆணியில் அடிக்க வேண்டும். आपके जीवन को पहले आप खिले में मार. ஆனால் அந்த வாழ்க்கை கடைசி வரை பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் लेकिन என்றால் वो जीवन आखिर तक एक पवित्र संभाला जाना है. तो உங்கள் செயல்ல ரெண்டு ஆணி அடிக்கணும். आपकी क्रियाओं में आपको 2 खिला मारना. அது என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். मैं पवित्र जीवन बिताने के लिए अपने आप को समर्पण करता हूं. ஆனால் செயல் தப்பா மாறிட்ட அப்படினா लेकिन अगर मेरी चाल चलन गलत हो जाए பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போயிடும். मेरे पवित्र जीवन बिगड़ जाए. சோ எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுக்கிறீங்களோ जितना अपने जीवन को परमेश्वर के लिए समर्पण करते हो அதுல 2 மடங்கு கவனமாய் செயல்ல இருக்க வேண்டும். उसमें दुगना आपका उसे चाल चलन में होना चाहिए. ஹalleluya हालेलुया. புரியுதா? आप समझ रहे हो ना? செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். करने से पहले हजारों बार उसे सोचिए. ஆனா ஒரு தடவை செஞ்ச
செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. लेकिन एक बार करने के बाद एक बार भी आप सोच नहीं सकते. அப்போ நம்முடைய செயல்கள்ல மிகவும் கவனமா இருக்க हम வேண்டும். अपने चाल चलन में बहुत सावधान रहना. அதுக்கு தான் ஆண்டவர் ரெண்டு கைகள ரெண்டு ஆணியை ஏற்றுக்கொண்டார். इसलिए दो हाथों में दो किलो को मार लिया. அப்படி நாம் வாழும் பொழுது वैसे जब हम जीवन बिताएंगे ஆண்டவர் போல நாமும் பரிசுத்தமாய் हम வாழும். भी यीशु के समान एक पवित्र நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் उस கொள்ள अनंत வேண்டும். काल के जीवन के लिए हमें अपने आप को ஏசாயா तैयार कर 1 सकते हैं. அதிகாரம் 15-16 சொல்லுகிறது. यशायाह पहला अध्याय उसका 15-16 15 और 16 वचन உங்க कहते हैं கைகளை நீங்க சுத்திகரிங்க. अपने हाथों को तुम शुद्ध कर लो. ஹalleluya. हालेलुया. நீங்க கைகளை சுத்திகரிக்கலனா உங்க ஜெபத்தை நான் கேட்க तुम மாட்டேன். बातों को शुद्ध नहीं करोगे तो मैं आपके உங்க प्रार्थना பொல்லாப்பல விட்டு ஓய்ந்து போங்க. तुम्हारे बुरे मार्गों को छोड़कर दूर हटो. நீங்கள் நானும் आज आप और मैं நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காய் ஒப்பு हम கொடுக்கிறோமோ अपने जीवन को कैसे परमेश्वर के समूह में समर्पण करते हैं அதை விட மேலாக நம்முடைய செயலை கவனமாய் பாதுகாத்துக் उससे கொள்ள வேண்டும். बढ़कर हम अपने चाल चलन को सावधानी के साथ ஹalleluya. बढ़ाना. இப்படிப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை इस तरह के सूली पे मारे जाने वाले एक நீங்களும் अनुभव நானும் வாழ்ந்தா आप और मैं अगर ஒரு जीवन பெரிய बिताएं तो ஜெயம் இயேசு கிடைத்தது போல நமக்கு கிடைக்கும். एक बड़ा जीत जैसे यीशु मसीह को मिला वैसे हमें भी मिले. So, முடிவுல आखिर में நான் ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கையை சொல்லி நான் முடிக்க போறேன். मैं एक मिशनरी की जीवन के बारे में बताकर समाप्त करना ஏன் चाहता தெரியுமா? हूँ. क्यों जानते हो? இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்பொழுது आज यीशु मसीह इस शब्दों को कहते ஒரு समय சொன்ன காரியம் என்ன தெரியும்? उन्होंने कहा हुआ वचन क्या है जानते இன்னைக்கு நம்ம வந்து இந்த சிலுவை தியானத்தை பண்ணிட்டோம். हो? हम इस सूली के इस मनन को हमने कर लिया என்ன நம்ம பரிகாரம் பண்ண போறோம்? लेकिन हम उसके बदले में क्या करने वाले हैं? ஹalleluya. हालेलुया. என்ன செய்ய போறோம் हम क्या ஆண்டவர்? करने वाले परमेश्वर के लिए? எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களோ தெரியல. कितने लोगों ने सुना कि नहीं पता? ஜிம் எலியட் என்கிற ஒரு மிஷனரி இருந்தார். ஜிம் எலியட் जिम एलियट करके एक मिशनरी அமெரிக்கால வாழ்ந்த ஒரு மகன் 28 வயது. अमेरिका में उन्होंने जीवन बिताया. 18 उम्र के थे. ஒரு இளம் மனைவி 2 பிள்ளைகள் அவருக்கு. एक जवान पत्नी और 2 बच्चे उनके. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இவரோடு கூட ஒரு 4 வாலிபர் மொத்தம் 5 பேர் சேர்ந்தார்கள். इनके साथ 4 जवान थे. इन लोग 5 लोग मिले हुए. ஏறக்குறைய 28 ல இருந்து 32 வயது உள்ளவர்கள் தான் எல்லாரும். लगभग ये सब 28 से लेकर 30 उम्र के बीच இந்த में 5 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் நாங்கள் மிஷனரியா போக வேண்டும். पांचों ने निर्णय लिया कि हम मिशनरी बनना है. அந்த சபையானது மிஷனரிகளை நல்ல ஊக்குவிக்கிற ஒரு சபை. ये कलीसिया मिशनरियों को उत्साह दिलाने वाले कलीसिया. உடனே அந்த சபையார் சொன்னாங்க ஓகே நீங்க மிஷனரியா போகலாம் சந்தோஷம். तुरंत उस कलीसिया वासियों ने कहा कि तुम मिशनरी बन सकते हो. बहुत खुशी की बात है. आप कहां जाने वाले அப்ப हो? அவங்க சொன்ன இடம் தான் तब उन्होंने कहा हुआ जगह நாங்க வந்து ரெயின் ஃபாரஸ்ட் போறோம். हम जो है बरसात होने वाली वैसे जंगल के इलाके எங்க அப்படினா कहां पर कहीं ஈக்குவேட்டர்ல இருக்கு அமேசான் காட்டுக்குள்ள ரெயின் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு. अमेज़न के अंदर रेन फॉरेस्ट नाम का एक जगह है. அங்க போறோம்னு எல்லாரும் சொன்னாங்க. वहां पर जाने वाले ऐसे कहते சொன்ன हैं. உடனே சபையே அழ ஆரம்பிச்சு. वैसे कहते ही पूरा कलीसिया रोने लगी. கூட அவங்க மனைவிகள் எல்லாம் போகவே கூடாது. उसके साथ में उनके सारे उन लोगों की पत्नियां नहीं जाना தெரியுமா? क्यों जाना? அங்கு வாழ்கிற மக்கள் वहां पर रहने वाले लोग வெளியுலக மனிதரோடு தொடர்பே இல்லாதவர்கள். बाहर के लोगों के साथ में कोई रिश्ता नहीं. வெளியிருந்து ஒரு மனுஷன் உள்ள போனா உயிரோட திரும்ப बाहर முடியாது. से कोई मनुष्य उनके बीच में जाए तो वो जीवित लौट नहीं அவரோடு सकता. பேச மாட்டார்கள். उनके साथ वो बातें नहीं करते. கூட வைக்காத कोई ஒரு भी ஆள் காட்டுவாசிகள் அவங்க. कोई भी रिश्ता न रखने वाले एक जंगली लोग हैं. மனிதனை கொல்லுகிறவர்கள். मनुष्य को मारने वाले. ஆனா இந்த 5 பேர் இல்ல நாங்க போய் தான் ஆகணும். लेकिन ये 5 लोग हमें जाना ही है. அவங்க மனைவி எவ்வளவு அழுது பார்த்தாங்க. उनकी पत्नियां कितने रो दो ஏன்னா எல்லாமே இளம் மனைவிகள். क्योंकि सब जवान पत्नियां थी. இவங்களுக்கே 28 ல இருந்து 32 வயசு தான். इनका 28 से लेकर 32 उम्र के बीच में ये सब है. எல்லாருக்குமே ஒரு பிள்ளை 2 பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைங்க सबके बच्चे छोटे-छोटे 1-2 ऐसे हैं. இல்ல இவங்களுடைய பிடிவாதம் அதிகமா இருந்தது. लेकिन ये उसमें जबरदस्त है कि உடனே ஓகே நீங்க போங்க ஆனா எப்படி நீங்க இத ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ठीक है आप जाओ लेकिन इसे आप कैसे शुरुआत करने वाले हैं? அவசரம் எங்களுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் வேணும். हमारे लिए एयरक्राफ्ट की जरूरत है. ஏன்னா அதுல வந்து நாட் என்கிற ஒருவர் வந்து பைலட்டா இருக்கிறார். वहां पर नैट नाम का मनुष्य जो है उसे पायलट है. ஹalleluya. அவர் ஓட்டிடுவார். वो उसे चला लेगा. அப்போ ஓகே அப்ப ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட் பண்ணாங்க. छोटा सा एयरक्राफ्ट लिए. அவங்க சொன்னாங்க நாங்க ஒவ்வொரு நாளும் போய் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பொருள் கொடுப்போம். हम हर एक दिन क्या करेंगे उनको जाकर कुछ वस्तु மேலந்தே கீழ போடுவோம். हम आकाश में से ऊपर से नीचे डाल देंगे. उसे लेकर அவங்க பயன்படுத்தி उसे इस्तेमाल करके மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா மாத்திரம் தான் அவங்க உள்ளே போவோம். அதுவரை போக மாட்டோம். हमें फिर से जब बुलाएंगे तो हम अंदर जाएंगे नहीं तो नहीं जाएंगे. இவங்க எல்லாம் ஓகே அப்போ ஓகே பரவாயில்லை அப்படின்ட்டாங்க. तब इन्होंने सबने ओके ओके कह दिया. அப்படியே ஒரு சில நாட்கள் என்ன பண்ணாங்கன்னா பொருட்களை கொண்டு போட்டாங்க. ऐसे ही कुछ दिनों में उन्होंने क्या किया कुछ चीजों को जा जाकर डालने लगे. புதுசா இருந்தானா ரொம்ப சந்தோஷமா எடுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணாங்க. वो सब नया था करके उन्होंने क्या किया उसे ले जाकर इस्तेमाल இப்படி நாட்கள் கடக்க ஒரு சில நாட்கள் ஒரு 20-30 நாட்கள் கடக்க ஆரம்பிச்சு. ऐसे जैसे दिन बीतने लगे 20-30 दिन. சரி இப்போ எங்க மூணு பேருக்கு ஒரு 5 பேர் ஒரு தீர்மானம் अब எடுத்தாங்க. ये 5 लोगों ने एक निर्णय लिया. இப்ப நம்ம பொருள்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். हमारे सारे वस्तुओं को इस्तेमाल करने இப்ப लगे. நம்ம அவங்க மத்தியில போய் பேச முடியும். अब उनके बीच में जाकर हम बोल सकते हैं. பாம் பீச் என்கிற ஒரு இடத்துல இறங்குனாங்க. पाम बीच नाम के जगह पर वो उतरे. ஹalleluya. हालेलुया. அவங்க இறங்கி वो उतरकर 5 பேர் அந்த ஏர்கிராஃப்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. वो उतरकर उस हवाई अड्डे से ஏறக்குறைய காலையில 9 மணிக்கு இறங்குனாங்க. लगभग 9 बजे वो उतरे. 11:30 மணிக்கு அப்புறம் ஒரு 3 பேர் வந்தாங்க. 11:30 बजे के बाद
3 लोग आए, ஒரு ரெண்டு பெண்கள் ஒரு ஆண், 2 बहनें और एक மூணு பேர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க அந்த ஃளைட்டை. वो आकर सब अचंभित होकर उस फ्लाइट को देखने लगे. இவங்க அவங்க கிட்ட பொருள்லாம் கொடுத்தாங்க. वो अपने पास के सारी चीजों को उन्हें दिए. அப்ப அந்த மனிதன் சொன்னா எனக்கு இந்த இதுல ஏறி ஓடணும். तब कहा उस मनुष्य ने उनमें से कहा कि मुझे इसमें चढ़कर उड़ाना है. அவனை வைத்து அங்க எல்லாரும் சுத்தி காட்டினார். उसने बिठाकर उनको घुमा फिराकर दिखाया. மறுபடியும் என்ன பண்ணாங்க, அங்க ஒரு டச், फिर से उन्हें लाकर छोड़ दिया. இப்போ அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் உள்ள ஊருக்குள்ள போயிட்டாங்க. अब उसमें से 2 लोग जो है फिर से अपने गांव में चले. இவங்க கூட இருந்தாங்க. अब एक स्त्री इनके साथ ही रह गई. ஊர்ல போன உடனே அந்த மனிதனுடைய அங்க இருக்க தலைவர் எல்லாம் கூடி வந்தாங்க. நீங்க எப்படி அவங்க கூட பேசாரு? अब उस मनुष्य के प्रधानों ने कहा कि तुम सब जैसे उनके साथ कैसे जाके मिल सकते हो? அவங்க நீ எப்படி போகலாம்? अब उनके साथ कैसे जा सकते हो? அந்த மனுஷனை பயந்து போய் अब वो मनुष्य डर गया. அவங்க தான் என்ன ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. नहीं, उन्होंने हमें फंसाकर ले गए. அங்கேயும் ஒரு பொண்ணை வச்சிருக்காங்க. वहां पर एक स्त्री को पकड़कर रखे हैं. நம்மள கொண்டு போறாங்க, वो हमें मार देंगे அப்படின்னு சொல்லி அங்க ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டாங்க. ऐसे कहकर वहां पर एक गलत संदेश को இவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். अब ये बात जो रहे हैं. சாயங்காலம் ஆனது, शाम हुई. என்ன நடந்தது என்றால், क्या हुआ जानते हो? ஒரு இரண்டு ஸ்திரீகள் அந்த ஆற்றின் அந்த கரத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். 2 स्त्रियां उस नदी के उस पार खड़े हैं. இவங்களை கை காட்டினாங்க. इन्हें हाथ दिखाकर बुलाया. அப்போ இந்த ஜிம் எலியட் அவருடைய நண்பர் முதலாவது போகிறார். जिम एलियट और उनके दोस्त जो है पहले जाते हैं. அவங்க வந்து நம்மள வரவேற்கிறான்னு சொல்லி தைரியமா போனாங்க. वो हमारे स्वागत करते करते हिम्मत के साथ वो चलने लगे. அவங்க எதிர்பாராத நேரத்தில் वो नहीं सोचने वाले उस समय சுற்றி இருந்த அம்புகள் வந்து பாய்ந்தது. आसपास से सब तीर आकर उन पर मारने लगे. ஆற்றிலே இருந்தார். वो दोनों लोग उसी नदी में கொஞ்ச நேரத்துக்குள்ளாக कुछ समय के अंदर அந்த இடத்துல 50 பேருக்கு மேற்பட்ட ஒரு கூட்டம் வந்தது. लगभग 50 से बड़ी एक मंडली वहां पर इकट्ठा हो गई. மற்ற 3 பேரையும் கொண்டார்கள். बाकी 3 लोगों को भी मार दिए. फ्लाइट எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. फ्लाइट सबको मारकर तोड़ दिए. இவங்க வீட்ல எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஒரு வாக்கி டாக்கில தான் அவங்க பேசுவாங்க. ये घर पर ये सब उनकी इंतजार कर रहे थे. वॉकी टॉकी में बातें किया करते थे. எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. சாயங்காலம் ஆயிட்டு போன் வரல. इंतजार कर रहे थे कि शाम हो गई, फोन नहीं आए. கடைசில இரவு ஆகிவிட்டது. आखिर में रात हो गई. மறுநாள் காலையில் அங்க இருக்கிற மிலிட்டரி போர்ஸ்ல போய் சொல்றாங்க. अगले दिन जाकर मिलिट्री फोर्स पर जाकर कहते हैं இப்படி போனாங்க, அழகாங்க. ऐसे हम लोग गए थे लेकिन वो लौट कर नहीं आए. தேடினார்கள். वो ढूंढने लगे. தேடும் பொழுது ढूंढते समय முதல் 3 பாடி கிடைத்தது. पहले 3 शव मिले. சாயங்காலம் இன்னொரு பாடி கிடைத்தது. शाम में एक और शव मिला. ஏறக்குறைய 5 நாட்களுக்கு அப்புறம் இன்னொரு மனிதனுடைய பாடி எடுத்தாங்க. लगभग 5 दिन के बाद और एक मनुष्य का शव भी मिला. கொண்டு வந்து சொன்னாங்க. लाकर वो कहने लगे 5 பேர் மரித்து விட்டார்கள். 5 लोग मर गए. எல்லாரும் ஒரே அழுகை. सारे लोग ऐसे रोने लगे. எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சாங்க. सारे लोग विलाप करने लगे. ஏன் போனாங்க? क्यों गए थे? சுவிசேஷ அறிவிக்க கூட செய்யல. सुसमाचार बताने भी नहीं शुरू किया. இதே வேண்டாம்னு தான சொன்னாங்க. हमने कहा था ये जरूरत नहीं है कर कर. हालेलुया हालेलुया. எல்லாரும் அழுது கொண்டு இருக்கும்போது सारे लोग रोते समय நாட்கள் அப்படியே போனது. ऐसे दिन बीतने लगे. ஒவ்வொருடைய மனைவியும் புலம்ப ஆரம்பித்தாங்க. हर एक की पत्नी विलाप करने लगी. ஏறக்குறைய 1 வருடம் கழித்து लगभग 1 साल के बाद ஜிம் எலியட்டுடைய மனைவி ரெபேக்கா, जिम एलियट की पत्नी रेबेका, அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा நான் அதே இடத்துக்கு மறுபடியும் போறேன். मैं फिर से उसी जगह पर जाना चाहती எங்க என் புருஷன் உயிரை விட்டானோ, जहां पर मेरे पति ने अपने जीवन को खोया, என்னுடைய 2 சின்ன பிள்ளையை கொண்டு நான் அந்த இடத்துக்கு मैं अपने போறேன். दोनों छोटे बच्चों को लेकर उसी जगह पर जाना चाहती இந்த हूँ. ஒரு சகோதரி எடுத்த முடிவு उस स्त्री ने लिया हुआ एक அந்த निर्णय. நேட் என்கிறவருடைய தங்கச்சியை பாதித்தது. वो नेट नाम के उसके बहन को उसका प्रभाव पड़ा. அவங்களுடைய தங்கச்சி ரேச்சல், उसकी बहन रेचल, அவங்க சொன்னாங்க நானும் உங்க கூட வரேன். वो कही कि मैं भी तुम्हारे साथ आऊंगी. 2 ஸ்திரீகளும் அவருடைய குழந்தைகளும் பெண்களாய் போனார்கள். 2 स्त्री और उनके बच्चे स्त्री सब मिलकर இந்த இடத்துல தெரியுமா, इस जगह पर जाकर தன்னுடைய மனைவியும் தன்னுடைய அண்ணனையும் கொன்று அதே இடத்துக்கு போனாங்க. अपने पति और अपने भाई को कोने मारा वो उसी जगह पर. எல்லாரும் யோசித்தாங்க, ஏன் நீங்களும் போய் சாக போறீங்க? सबने कहा कि तुम भी जाकर मरने वाले हो क्या? பரவாயில்ல, இயேசுவுக்காக நான் இதனால चलेगा, मैं यीशु के लिए कुछ भी करने के लिए तैयार हूं. சுவிசேஷம் அறிவித்தாங்க. उन्होंने सुसमाचार बताया. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். वो लोग उद्धार पाए. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு ஏறக்குறைய 1000 பேருக்கு மேலாக அங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். आज लगभग 1000 लोग से बढ़कर वहां पर उद्धार पाकर है. காரணம் என்ன தெரியும்? कारण क्या है जानते हो? இந்த 5 பேருடைய இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகம். ये 5 लोग यीशु के लिए कुछ करना चाहिए करके एक प्यास. சில வேளையில் நாம் படுகிற பிரயாசம் மனிதனுடைய கண்களுக்கு அலட்சியமா कुछ समय हम करने वाला प्रयास जो मनुष्य की नजरों में तुच्छ दिखाई देगा. ஹalleluya. हालेलुया. மனுஷன் சொல்றான், என்ன பைத்தியக்கார மாதிரி ஊழியம் பண்ணிட்டு இருக்கான்? मनुष्य कहता है क्या ये पागल के समान सेवा कर रहा है? என்ன பைத்தியக்கார மாதிரி ஜெபித்துட்டு இருக்கான்? ये क्या पागल के समान प्रार्थना कर रहा है? அவளை பார்த்து அப்படி சொல்லலாம். ऐसे देखकर आपको இந்த 5 பேரை பார்த்து உலகம் அப்படிதான் ये சொல்லுது. 5 लोग को लेकर संसार ऐसी कही होगी. நான் ஒன்று தெரியுமா, लेकिन एक बात जानते அதே हैं, அக்வா அந்த இடத்துல, அந்த இடம் பேரு அக்வா ஆக்சுவலி, उस जगह का नाम अक्षवाद जो அந்த है, இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 5 பேருடைய மியூசியத்தை வச்சிருக்காங்க. उस 5 लोगों के म्यूजियम में उनको क्या அவங்களாம் சொல்றாங்க, ஐயோ நாங்க தெரியாம கொண்டுட்டோம். वो कहते हैं हमने गलती से इन्हें मार दिया. இன்னைக்கு அந்த இடத்துல பயங்கரமான ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. और यहाँ वहाँ पर एक भयानक सेवा चल रही है. இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன செய்யணும்? आज आप और मैं क्या कर रहे हैं? இயேசு நமக்காக சிலுவையில மரித்தார். यीशु मसीह हमारे लिए सूली पे मारा அவரை गया. தொடர்ந்து अनेक பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள். उसके बाद लगातार कई सारे पवित्र लोगों ने अपने
जीवन को कुर्बान நீங்கள் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன் आज आप और मैं क्या निर्णय लेने वाले हैं ஹalleluya हालेलुया இதெல்லாம் எழுதுங்க आइए हम सब खड़े होकर ஆண்டவரே உண்மையாக ஒப்புக்கொடுங்க हम परमेश्वर के पास सच्चाई से समर्पण करेंगे ஹalleluya हालेलुया இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆழ்த்த கால் கொடுக்கிறேன் पिता இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆழ்த்த கால் பலிபடுத்துற ஒரு அழைப்பு आपको आज एक विधि से बुलावा எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் தான சொல்லுவாங்க सब लोग उद्धार पाले यीशु को स्वीकार ले तो हां कहेंगे இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட என்ன கேக்குறாரு लेकिन आज परमेश्वर हमसे क्या कहता है என்னுடைய வேலைக்காய் நீ வருவாயா मेरे काम के लिए तू आएगा क्या எனக்காக நீ என்ன செய்ய போற तू मेरे लिए क्या करने वाला है நான் உனக்காக சிலுவையில ஆணியில தொங்குனேன் मैं तेरे लिए क्रूस पर एक खिले पे मारा गया நீங்க அந்த ஆணியில தொங்குறதுக்கு ஆயத்தமா आज இருக்கீங்க आप उस खिले पे मारे जाने के लिए तैयार हो எத்தனை गया பேர் உண்மையா ஒப்பு கொடுக்க போறீங்க कितने लोग सच्चाई से समर्पण करने वाले हैं ஒப்பு கொடுக்க மாத்திரம் கையை வசதி समर्पण करने वाले सिर्फ हाथ நான் उठाइए இயேசுவுக்காக ஒரு ஊழியம் பார்க்கணும் मैं यीशु के लिए एक सेवा करना है இந்த சிலுவை தியான நாள்ல इस सूली के इस मनन करने वाले दिन இயேசு में எனக்காக எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு यीशु செஞ்சிருக்கார் ने मेरे लिए कितनी बड़ी कुर्बानी की है நீ ஏதாவது செய்யணும் मैं भी कुछ ना कुछ करना है இயேசுக்காக எதையாவது செய்யணும் मेरे यीशु के लिए कुछ करना है ஒரு ஜிம் ஏலியட் இந்த வாலிபனுக்குள்ளாக இருந்த ஒரு தாகம் எனக்கு வராதா जिम एलियट नाम के जवान के अंदर रहा हुआ वो प्यास मेरे अंदर नहीं आएगा क्या இந்த சபையில இருக்கிற வாலிப சகோதர சகோதரிக்கு வராதா इस कलिसिया में रहने वाले जवान भाई बहनों को वो प्यास नहीं आएगा क्या வாலிபனே ये जवान நீ எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம் तू कितने भी कमा सकता है எவ்வளவு நல்ல வேலை பார்க்கலாம் कितने भी अच्छा काम कर सकता படிப்புல நீ है எவ்வளவு டேலண்டா கூட வரலாம் पढ़ाई में कितनी भी निपुण हो सकता है அது பரலோக ராஜ்யம் கொண்டு வராதுமா लेकिन वो स्वर्ग राज्य नहीं ले பரலோக आएगा ராஜ்யம் கொண்டு வராது वो स्वर्ग राज्य नहीं ले आएगा இயேசுக்காக நீ செய்கிற ஒரு சின்ன காரியம் मेरे கூட यीशु के लिए करने वाला एक छोटा कार्य भी அதற்கான பதிலை பரலோகம் சொல்லுங்க उसका उत्तर जो है स्वर्ग राज्य देगी அந்த ஜிம் ஏலியட் அவரோடு கூட 4 பேருடைய உயிர் போனது உண்மைதான் जिम एलियट उसके साथ रहने वाले 4 लोगों के जीवन गए वो सच बात ஆனா है அந்த உயிருக்கான பதிலை கர்த்தர் ரட்சிப்பாய் கொடுத்தாரு लेकिन उस जीवन के उत्तर को परमेश्वर ने उठा के रूप में दिया है மாறுவதாய் கொடுத்தாரு प्राण के कट्टी के रूप में दिया है நான் அதை செய்ய விரும்பலாமா आज आप और मैं उसे करने के लिए तैयार हो गए உமக்காக ஒரு ஊழியத்தை செய்ய पिता விரும்புகிறேன் मैं तेरे लिए एक सेवा को करना चाहता என்னை हूं ஒரு மிஷனரியாய் மாற்றுங்க मुझे भी एक मिशनरी बना दे என்னை ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் मुझे மாற்றுங்க भी एक सेवक और सेविका बना दे